மகம், பூரம், உத்திரம், உணாபாத்திலே பிறந்த சிம்மராசி என்பர்களே, சிம்மராசியிலே பிறந்தவர்கள் இதுவரை 7ஆம் இடத்துல கண்டக சனியாக இருந்த சனி பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு வந்து அஷ்டம சனியாக உருவெடுக்கிறார். பொதுவாக அஷ்டம சனி என்பது பொதுவாக 7.5 சனியை விட பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதுதான் ஜோதிட சாஸ்திரம். ஆனால் அந்த அஷ்டம சனி வந்து ஒரு 2 மாதங்கள் அதிகமான பிரச்சனைகளை கொடுக்கும். அதன் பிறகு குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு வந்த பிறகு அவ்வளவு பிரச்சனையை கொடுக்க மாட்டார். என்றால் குரு லாபஸ்தானத்தில் வரும்போது அந்த சனி பகவான் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் குருடைய வீட்டில் இருப்பதனால் குரு கொடுக்கக்கூடிய நன்மையை அவர் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு உருவாக்கப்படுவார். ஆகவே அஷ்டம சனியை பற்றி இந்த சிம்மராசியில் பிறந்தவர்கள் முதல் 2 மாதங்களுக்கு மட்டுமே பிரச்சனையை அனுபவிப்பார்களே தவிர அதன் பிறகு பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. முதல்ல உங்கள் குரு பயிற்சி ஆன பிறகு சனி இருக்கும் ராசிநாதன் சனிக்கு கேந்திரத்திலே வருவதனால் இந்த சனி பயிற்சி பெரிய பிரச்சனை அதிகமாக இருக்காது. அதன் பிறகு அடுத்த குரு பயிற்சியின் மூலமாக குரு சனி பகவானை பார்வையிட வருகிறார். ஆகவே இந்த அஷ்டம சனி முதல் 2-3 மாதங்களுக்கு பிறகு கஷ்டங்கள் ஏற்படுத்தால் முதல் 2-3 மாதங்களுக்கு மட்டுமே உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவரை ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. என்றால் அஷ்டம சனி என்பது ஜலராசிலே வருவதனால் மூட்டு வலிகள் வருவதற்காகவும் நுரையீரலிலே உங்களுக்கு ஜலங்கள் சேர்வதற்கான வாய்ப்புகள், அதாவது நுரையீரலே சிம்மராசிலே பிறந்தவர்களுக்கு நுரையீரலில் ஜலங்கள் ஏற்பட்டு அதாவது சளி கோர்த்து கொண்டு அதனால் மூச்சு விட சிரமப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். மேலும் இந்த சிம்மராசியிலே பிறந்தவர்கள் தொழில்துறையில் ஈடுபடுபவர்கள் எந்த தொழில் செயல்படாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமாக சிம்மராசியிலே பிறந்தவர்கள் ஸ்பெகுலேஷன் துறையில் ஈடுபடக்கூடாது. அதாவது உங்கள் பணத்திற்கு அதிக வட்டி தருகிறார்கள் என்று தனியார் வங்கியிலையோ தனியாரிடமோ பணத்தை கொடுத்தால் திரும்ப வருவது சாத்தியமே கிடையாது. அதை போலவே ஸ்பெகுலேஷன் துறையாக ஷேர் மார்க்கெட், கமாடிட்டி மார்க்கெட் போன்றவற்றில் நீங்கள் ஈடுபடக்கூடாது. சிம்மராசியில் பிறந்தவர்கள் ஷேர் மார்க்கெட், கமாடிட்டி மார்க்கெட்டில் ஈடுபட்டால் நிச்சயமாக அவர்கள் நஷ்டத்தையே சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அடுத்து உத்தியோகஸ்தர்களுக்கு தொழில் உயர்வு கிடைக்கிறதோ இல்லையோ இடமாற்றம் கிடைக்கும். நீங்கள் விரும்பாத இடத்தில் கூட இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆக இடமாற்றம் என்பது உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அல்லது குடியிருக்கின்ற வீடாவது மாற்றிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை, அதாவது சொந்த தொழில் செய்வர்கள் அவர்களை இடமாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வராது. ஆனால் அவர்களுக்கு தொழிலே சிரமங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த வேலையும் உடனடியாக நடக்காது. அவர்களுக்கு குடியிருக்கின்ற வீடு இடமாற்றக்கூடிய செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். வீடு மனை வாங்குபவர்கள் அந்த வீடு மனை பற்றிய வில்லங்கம் ஏதாவது இருக்கிறதா என்று சரிபார்த்து விட்டு அது வீடு மனை வாங்குவது நல்லது. வில்லங்கம் சரிபார்க்காமல் நீங்கள் வீடு மனை வாங்கினால் அந்த கஷ்டம் உங்களுக்கு நெடுநாட்களுக்கு கோர்ட் கேஸ் என்று அலைய வைத்துவிடும். ஆகவே வீடு மனை வாங்கும்போது மிகவும் எச்சரிக்கை தேவை. இந்த அஷ்டம் சனியிலே வீடு கட்ட ஆரம்பிப்பதை தவிர்ப்பது நல்லது. ஒருவேளை கட்டியே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலை இருந்தால் உங்கள் வீட்டில் யாருக்கு நன்றாக நேரம் இருக்கிறதோ, அதாவது உங்கள் மனைவிக்கோ அல்லது குழந்தைகளுக்கோ யாருக்கு நேரம் நன்றாக இருக்கிறதோ அவர்கள் கையால் ஆரம்பித்தால் ஓரளவு தடைகள் ஏற்பட்டாலும் கஷ்டப்பட்டு முடித்து விட முடியும். நீங்கள் உங்கள் பெயரில் வீடு கட்டுவது, வீடு வாங்குவதில் மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மிகவும் எச்சரிக்கை தேவை. திருமணமாகாதவர்களுக்கு இந்த அஷ்டம சனியிலே திருமணம் நிச்சயமாக நடக்கும். என்றால் அஷ்டம சனி வந்து 2 மாதத்திற்குள்ளேயே உங்களுக்கு, அதாவது மே மாதமே குரு பயிற்சி வருகிறது. திருமணத்தை நடத்தக்கூடியவர் குரு பகவான், அதை தடை ஏற்படுத்தக்கூடியவர் சனி பகவான். ஆகவே திருமணம் முடிவாகும். ஆனால் முடிவானால் 2 மாதம் அல்லது 1.5 மாதத்திற்குள் திருமணத்தை முடித்துவிட வேண்டும். திருமணத்தை முடிக்காவிட்டால் நடுவில் ஏதாவது உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவர்களோ அல்லது பெண் வீட்டில் இருக்கிறவருடைய பெரியவர்களோ ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தடை ஏற்படுத்தி விட்டு அதன் பிறகு திருமணம் நின்று போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு திருமணம் மே மாதத்திற்கு பிறகு முடிவாக வாய்ப்பு இருக்கிறது. முடிவானால் உடனடியாக திருமணத்தை நடத்தி முடித்து விடுவதே நல்லது. இந்த சிம்மராசியில் பிறந்த பெண்களுக்கும் சிறிது சங்கடங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமாக மூட்டு வலிகள், முது வலிகள் அதிகமாக இருக்கும். தகுந்த மருத்துவம், ஆங்கில மருத்துவமோ அல்லது நாட்டு மருத்துவமோ எதுவாக இருந்தாலும் தகுந்த மருத்துவம் உங்கள் உடலுக்கு எது ஒத்து வருகிறதோ அந்த மருத்துவத்தை செய்து கொண்டால் ஆரோக்கியத்தை நீங்கள் பெற முடியும். விவசாயிகள் எதை பயிரிட வேண்டும் என்று அருகில் இருக்கின்ற அரசாங்க வேளாண் அரங்கத்திற்கு சென்று அவர்களுடைய யோசனையின் பேரிலே நீங்கள் விவசாயிகள் எந்த பயிரிடை இட வேண்டும் என்று அதை பயிர் செய்ய வேண்டும். நீங்களாக முடிவெடுத்து பயிர் செய்தால் அதில் நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது.
விவசாயிகள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் பயிர்களுக்கு இன்சூரன்ஸ் செய்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் பயிர்கள் வாடினாலோ அல்லது வெள்ளத்தால் சீரழிந்தாலோ உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இந்த சிம்மராசியில் பிறந்த வயதானவர்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் போது அதிகமான கூட்டங்கள் இருக்கின்ற இடங்களுக்கும் நீர்நிலைகள் அதிகமாக இருக்கின்ற இடங்களுக்கும் செல்லாமல் இருப்பது நல்லது. இருந்தாலும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதிக கூட்டங்கள் இருக்கின்ற இடங்களுக்கு சென்றால் தேவையில்லாமல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மேலும் தொற்று நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆகவே அதிக கூட்டங்கள் இருக்கின்ற இடங்களுக்கு இந்த சிம்மராசியில் பிறந்தவர்கள் அடுத்த சனிப்பயிற்சி வரையிலும் செல்லாமல் இருப்பது நல்லது. அருகில் இருக்கின்ற தேவஸ்தலங்களுக்கு சென்று விட்டு வரலாம். ஆனால் பெரிய கோயில்களுக்கு செல்லும் போது கூட்டம் இல்லாத நேரமாக தெரிந்து கொண்டு நீங்கள் செல்வதுதான் மிகவும் சிறப்பானது. மாணவர்கள் மிகுந்த கஷ்டப்பட்டு படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். மேலும் மாணவர்கள் தனியாக உட்கார்ந்து நீங்களாக படித்து கொள்ள வேண்டும். என்னென்ன டியூஷன் போக வேண்டுமோ எல்லா இடத்துக்கும் போய் நீங்கள் தனியாக இருந்து படிப்பது தான் நல்லது. மற்றவர்களுடன் சேர்ந்து படித்தால் குழப்பங்கள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. சேர்க்கையும் நல்ல சேர்க்கையாக இருக்க வேண்டும். மாணவர்கள் எந்த மாணவர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று தெரிந்து கொண்டு உங்களுடைய பெற்றோர்களையும் விசாரித்து விட்டு அதன் பிறகு நீங்கள் சேர்க்கையை எடுத்துக்கொள்வது நல்லது. வீணாக புதிய நண்பர்கள் கிடைத்தார்கள் என்று அவர்கள் சொல்கின்ற செயல்களெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. கெட்ட வழிக்கு மாற்றி விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலைவாய்ப்பு கிடைப்பதில் சிரமம் ஏற்படும். ஆகவே மேற்படிப்பு அவர்களை தொடங்குவது நல்லது. அதாவது உயர்கல்வி படிப்பது தான் நல்லது. இந்த நேரத்தில் வேலைக்கு செல்வது சிறப்பானது அல்ல. உயர்கல்வி படித்தால் அதன் பிறகு உயர்கல்வி முடிந்த பிறகு உங்களுக்கு அஷ்டம சனி முடிந்துவிடும். அதன் பிறகு நிச்சயமாக எதிர்பார்த்ததை விட நல்ல வேலைவாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சனி பயிற்சியின் மூலமாக சிம்மராசியிலே பிறந்தவர்கள் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை அந்த சனி பகவான் பார்வையிடுகிறார். தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யும் போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 2ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். உங்களுடைய குடும்பத்தில் மற்றவருடன் பேசும்போதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவையற்ற வாதங்களில் கலந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். கருவுற்ற தாய்மார்கள், அதாவது சிம்மராசியில் கருவுற்ற தாய்மார்கள் அந்த குழந்தை பிறக்கின்ற வரை வெளியிடங்களுக்கு யாத்திரைகளோ அல்லது வெளியூர்களுக்கோ செல்லாமல் இருக்க வேண்டும். வீட்டிலேயே இருந்து அவர்கள் முழுவதுமாக ஓய்வாக இருப்பது தான் நல்லது. வெளியிடங்களுக்கு சென்றால் கரு களைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஆகவே கருவுற்ற தாய்மார்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். என்றால் 5ஆம் இடத்தை அந்த சனி பகவான் பார்வையிடுகிறார். ஆகவே கருவுற்ற தாய்மார்கள் அவர்களுக்கு வளைகாப்போ சீமந்தம் செய்யும் போதும் பெரிய அளவில் விசேஷமாக செய்யக்கூடாது. வீட்டிற்குள்ளேயே செய்து கொள்வது நல்லது. விசேஷமாக செய்தால் அவர்களுக்கு திருஷ்டி ஏற்பட்டு அதனால் கூட கரு களைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த சனி பயிற்சியின் மூலமாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுடைய எடைக்கு எடை, அதாவது இந்த சிம்மராசினுடைய எடைக்கு எடை, உங்கள் எடை எவ்வளவு இருக்கோ அந்த எடைக்கு அந்த அளவுக்கு 3இல் 1 பங்கு அரிசி, 1 பங்கு நல்லெண்ணெய், 1 பங்கு வெல்லம் ஆகியவற்றை உங்கள் குலதெய்வத்திற்கோ அல்லது ஆஞ்சநேயருக்கோ உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலோ அல்லது சனிக்கிழமையோ கொடுத்து விட்டு வர வேண்டும். இதன் மூலமாக உங்களுடைய பிறவி கடன்கள், அது மாத்திரமில்லாமல் உங்களுடைய கர்ம வினைகள் அகன்று நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இதன் மூலமாகவும் உங்களுடைய பிரச்சனைகள் குறையும். முக்கியமாக துலாபரம், உங்களுக்கு எடைக்கு எடை பச்சரிசி, வெல்லம், நல்லெண்ணெய் ஆகியவற்றை குலதெய்வத்திற்கோ அல்லது ஆஞ்சநேயருக்கோ நிச்சயமாக கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த அஷ்டமசனுடைய பாதிப்பிலிருந்து முற்றிலுமாக விலகி இந்த சிம்மராசியில் பிறந்தவர்கள் எல்லா நன்மைகளையும் பெறுவார்கள் என்பது